2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். தேவச்சனமே, நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவனுடைய மகிமைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவதற்கு முன்பாக இட் இஸ் லைக் எ பிரிசனர், அதாவது ஒரு ஜெயில வாழக்கூடிய ஒரு ஜெயில் கைதியை போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு இருக்கு. இங்கே ஆண்டவருடைய வசனம் ஒரு விதையாக அது நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் இருக்கிற பொழுது அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். தேவஜனமே, ஒரு ஜெயில இருக்கிறவன் he leads a confined life. அந்த அவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அறை மற்றும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே என்ன நடக்குதோ அந்த சுவற்றுக்குள்ளாக தான், ஒரு பவுண்டரிக்குள்ளதான் அவனுடைய வாழ்வு இருக்கு. புது சிருஷ்டியுடைய வாழ்வு என்ன? ஒரு ஜெயில் அவனுடைய வாழ்க்கையை என்ன அவனை செயல்படுத்துகிறது என்றால், கட்டப்பட்ட நிலையை காண்பிக்கிறது. His physical and his spiritual realm, அதாவது அவனுடைய சரீரத்தினுடைய மண்டலமும் அவனுடைய நினைவு மண்டலங்களும் இது எல்லாமே ஒரு கட்டப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இங்கே பவுல் சொல்லுகிற பொழுது எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை இங்கே நாம் ஒரு குறிப்பீடாக பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:24 சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ நாம ஒரு புது சிருஷ்டி என்று சொல்லுகிற பொழுது we have to be sowed with some seed. ஒரு நிலமாகப்பட்டது ஒரு வித்தினாலே அந்த நிலம் நிறையப்பட்டிருக்கணும். எந்த நிலத்துல எந்த விதையை தூவுறீங்க அந்த விதை தான் வளருது. வேற ஏதாவது விதை வளருமா? விதை ஏதாவது ஒரு விதைச்சாய் சுரை முளைக்குமான்னு சொல்லி பழமொழி இருக்கு. இங்கே நம்முடைய ரிலம், நம்முடைய மண்டலங்கள், அது பிசிக்கல் மண்டலமா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் மண்டலமா இருந்தாலும் சரி, the word of the God should be sowed in the fertile land. நம்முடைய இருதயம் ஒரு fertile land. இந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை என்கிற வித்து விதைக்கப்படுகிற பொழுது you come out of the prison. எந்த பிரிசனை விட்டு வெளியே வரீங்க? கட்டப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கை என்கிற பிரிசனை விட்டு இப்ப நீங்க வெளியே வரீங்க. அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பட் a prisoned life. ஒரு ஜெயில் கைதி போன்ற ஒரு வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? அவர் பிசிக்கல் இஸ் அவுட்சைட் த பிரிசன். நாம ஜெயில்ல இல்ல, வெளியே இருக்கோம். ஆனா நினைவு மண்டலம், the spiritual realm is being prisoned. எத்தனை பேருக்கு வழங்குது? ஒரு புது சிருஷ்டியினுடைய அனுபவம் எப்போ வருமானால், நான் ஜெயில்ல இல்ல, பிசிக்கலா இல்ல, ஆனா வெளியே இருக்கிறேன், ஆனா என்னுடைய மைண்ட் இருக்கு பாருங்க, அதுல விதை கிடையாது, ஒரு வெத்துவேட்டான ஒரு நிலம். அப்போ என் ஸ்பிரிச்சுவல் எதனால் ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்கோ அப்பதான் நான் புதிய சிருஷ்டி. சோ வித்து இல்லாத ஒரு நிலமாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை புது சிருஷ்டியாக மாறவே முடியாது. வசனம் தெரிஞ்சிருக்கலாம், மனப்பாடமா இருக்கலாம், ஜெபிக்கலாம் இந்த வசனத்தை சொல்லி, பட் without a spiritual realm, even if you are physically free, ஜெயில்ல வெளியே தான் இருக்கிறீங்க, ஆனா வித்து அல்லாத ஒரு ஸ்பிரிச்சுவல் வாழ்வு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட அவனும் யாராக இருக்கிறான்? அகப்பட்ட மனிதனாக இருக்கிறான், பவுண்டட் இன் தி ஜெயில். தேவச்சனமே, கிறிஸ்தவம் ஃபெயிலியர். வை? வித்து இல்லாத புதிய சிருஷ்டி வேலைக்காவாது. அதனால்தான் எபேசியர் புஸ்தகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது,
4:24 மெய்யான நீதியிலும் your realm of spirit should be filled with the righteousness of the Lord Jesus Christ. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறவன் தான் அவன் புது சிருஷ்டியா இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது அல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை never a new creation. He will never be born again with the Christ. So physical realm, நான் ரட்சிக்கப்பட்ட நினைக்கக்கூடிய physical realm அல்ல, இந்த spiritual realm. யார் மாறணும்? அவன் நல்லா படிப்பான், நல்ல வேலைக்கு போவான், நல்ல சம்பாதிப்பான், நல்ல சமாதானம் இருக்கும், தெய்வீக பிரசன்னம் அவனோட கூட இருக்கும். ஏன்? அவன் பிசிக்கலா மாத்திரம் ஃப்ரீ ஆகல, அவனுக்குள் என்னென்ன வித்து வார்த்தைகள் அது அவனை ஜெயில் கைதி மாதிரி வைத்திருந்ததோ அந்த இடத்துல முளைத்து பிரகாசிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை இருக்கிற பொழுது he is a real born again with the righteousness of the Lord Jesus Christ. Hallelujah. தேவன் நாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.